गाइस வணக்கம். இன்னைக்கு சூப்பரான சமையல். அம்மா ஃபிஷ் கறி வச்சிருக்காங்க. அப்புறம் எனக்காக மீன் பொரிச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச தொல்லோ மாசே, மை ஃபேவரட் தொல்லோ மாசே. ஐயோ, அம்மாவோட சமையல்லாம் சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சு நிம்மதியா சாப்பிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மீன் கறி வச்சாங்கன்னா அப்படியே சொத சொதன்னு ஊற்றிக்கிட்டேன். அதுவும் மீன் பொரிச்சு சாப்பிட்டோமா அப்படிதான் இருக்கும். எனக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். எங்கள் அம்மா தலை எனக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் சேர்ந்து தான் சாப்பிடுவேன். மேமா சொல்றா பவாங்கலாம் நிறைய ஆட் பண்ணி தொடுறவங்க வெண்டி கருப்பில் எல்லாம் நிறைய ஆட் பண்ணி தான் சமைப்பாங்க. எனக்கு தொல்லு மதியம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மீன் கறி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். பொரிச்சது எனக்கு வந்து வால் பகுதியும் தலையும் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். மீன் கிரன்ச்சியா இருக்கும். மீன் எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தாரு. எங்க அண்ணனுக்கு தான் மீன்லாம் சூஸ் பண்ண தெரியும். அப்படிதாங்க. அப்படிதாம்மா இருக்கு. தங்க காப்பு போடலாம். தங்க காப்பு சுடு சுடு இருக்கு காய்ஸ். சொல்லும் guys. சொல்லும் கம்மியா இருக்கு. இதெல்லாம் தகுதியை பெருக்கணும். அப்படிதான் இருக்கும். அண்ணி சாப்பிடலையா? அம்மா சூழ கிரான்ச்சியா இருக்கும். சுடு சுடு சாப்பிட்டாதான் பிடிக்கும் எனக்கு. உங்க வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க, கீழே கமெண்ட் கொடுங்க. நம்ம வீட்டில் இருந்து சாப்பிடுங்க. அப்படி தெரியும். ரொம்ப சொல்றேன் போய் சொல்றாங்க. சாப்பிட்டு மட்டும் தான் தெரியும். சொல்ல மாட்டேன். பச்சை மிளகா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்து பாருங்க. இதா உங்க வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க, கேட்கலாம். அடுத்த ரவுண்டு இருக்கு. கொஞ்சம் சேர்ந்து சாப்பிடுவேன். தலை 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 வாலு வாலு. அம்மா சொல்லிட்டா. சரி பாய். உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் கொடுங்க.
இந்த மீன் கறி வந்து ரெசிபி வந்து அப்லோட் பண்ணிருப்பேன் வீடியோ, நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. அம்மாவோட சமையல் தான். அதான் இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் கமெண்ட் கொடுங்க.